என்ற பொண்ணுக்கு ஸ்கூல்னா மட்டும் எனக்கு 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். அலாரம் அடிக்குதோ இல்லையோ எனக்கு முழிப்பு வந்து எழுந்திரிச்சு சமைச்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். பட் லீவுனா எங்கேருந்து தான் எனக்கு தூக்கம் வருதுன்னே தெரியாது. அதனால நல்லா தூங்கிட்டேன். என்ற வீட்டுக்காருக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணலை. அவரும் நல்ல பிள்ளையா என்னை எழுப்பாமல் அவரே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணியை போல தான் எழுந்திருச்சு. இனிமே என்னத்தை இட்லி தோசைன்னு ஊற்றணுன்ட்டு பாலை காய்ச்சி அதில் கிழங்கு போட்டு கொடுத்தாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கிழங்கு. போன வாட்டி வாங்கிட்டு வந்தது ஆரஞ்சு கலர் கிழங்கு. பாப்பாவுக்கு அதுவும் அவிச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். அதோட போய் ஒரு 2 மணியை போல தான் சமைக்க ஆரம்பித்தேன். சரி இப்பயாவது வாய்க்கு ருசியாக சமைப்போமே, காலையில் தான் சாப்பிடாம போயிட்டாருன்னு இன்னைக்கு ஒரு 4-5 இறாலை வச்சு நிறைய காய் போட்டு இறால் குழம்பு பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த குழம்பு செஞ்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு முள்ளங்கினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணேன், அவளுக்கு மட்டும் ஒரு 2-3 முள்ளங்கி சேர்த்தே போட்டு நிறைய முள்ளங்கி போட்டு பேருக்கு இறால் குழம்பு, ஆனால் காய் குழம்பு. இது சைடில் 2 முட்டை அப்புறம் காய் குழம்பு இறால் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு.